மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை வாசி. அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார், அவர் முகம் சூரியனை போல பிரகாசித்தது, அவருடைய வஸ்திரம் வெளிச்சத்தை போல வெண்மையாயிற்று அப்படின்னு இருக்கு. இதே காரியம் மார்க்கில் சொல்லும் போது இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக எழுதுறார். வாசிங்க, மார்க் 9:3 வாசிங்க. அவருடைய வஸ்திரம் உறைந்த மழையை போலவும் பூமியிலே எந்த வண்ணானாலும் வெளுக்கக்கூடாதுமாக வெண்மையாய் பிரகாசித்தது. மத்தேயுல அதை சொல்லும் போது அவருடைய வஸ்திரம் வெண்மையாய் பிரகாசித்ததுன்னு இருக்கு. அதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் மார்க்ல கொடுக்கும்போது எப்படி கொடுக்குறாரு? அவருடைய வஸ்திரம் உறைந்த, இதே காரியம்தான், சேம் இன்சிடென்ட் தான் அங்கேயும். உறைந்த மழையை போல் பூமியிலே எந்த வண்ணானாலும் வெளுக்கக்கூடாத வெண்மை, அப்படி ஒரு பிரகாசம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இது இந்த பிரகாசம், அவருடைய வஸ்திரத்தினுடைய பிரகாசம் மோசேயின் மேல் வீசுகிறது. அதான் உண்மை. முதல்ல முகத்தில் உள்ளது வீசுச்சு, ரெண்டாவது இது வீசுச்சு. இப்போ சூரியனை போல பிரகாசிச்சதுன்னா இது வானத்திலிருந்து வரக்கூடியது. வஸ்திரம்ங்கிறது பூமியில் இருக்கக்கூடியது. நல்லா புரியுதா? வஸ்திரங்கிறது பூமியில் இருக்கக்கூடியது. இந்த வஸ்திரத்தை ஒருவேளை எந்த மனுஷனாவது நல்லா தோச்சி நல்லா பல 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 பலன்னு கொடுத்துட்டு அது மோசே மேல அடிச்சுச்சானா இல்லையாமா. அப்படி யாருமே வெளுக்க முடியாத அளவுக்கு பிரகாசம் ஏன் சொல்றாருன்னா அதுக்கு பின்னாடி ஒரு ஸ்பிரிச்சுவல் அர்த்தம் இருக்கு. முதல்ல வஸ்திரம்னா என்ன அதை புரிஞ்சுக்கோங்க. வாசிங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 8வது வசனம் வாசிங்க. சுத்தமும் பிரகாசமான மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவளுக்கு கொடுக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. அப்ப இயேசுவின் வஸ்திரம் பிரகாசித்ததுன்னா என்ன அர்த்தம்? அவருடைய வஸ்திரம் என்பது நீதி. அவருடைய நீதி மோசேயின் மேல் பிரகாசிக்கிறது. அந்த நீதி மோசே மூலமாய் ஜனங்களுக்குள் பிரகாசிக்கிறது. அதை ஏன் ஒரு வண்ணானாலும் வெளுக்க முடியாத அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த நீதியை பூமியில் இருக்கிற எல்லா நீதியை பார்க்கிலும் மேலான நீதி அது. யாருமே இந்த நீதி கிட்ட வர முடியாது. அப்போ உங்களுக்கு எனக்கு சொல்லப்படுகிற நீதி எப்படிப்பட்டதா இருக்கணும்? யாருக்கிட்டையும் இந்த உலகத்தில் இருக்கிற நீதியை பார்க்கல நம் நீதி மேலானதாக நீதியாக இருக்கணும். அது ஆண்டவர் அழகாக ஒரு வார்த்தை சொல்றாரு. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 20வது வசனம் வாசி. வேத பாரகர் பரிசேயர் என்பவருடைய நீதியை பார்க்கிலும் உங்களுடைய நீதி அதிகமாக இருக்கணுமா. வசனம் தெளிவா சொல்லுது. பரிசேயர் சதுசேயர் என்பவருடைய நீதியை பார்க்கிலும். பரிசேயர் சதுசேயர்னா யாரு? கரெக்டா பிரமாணத்தை ஃபாலோ பண்றவன். பரிசேயர் சதுசேயர் யாரு? மதத்துக்காக பெர்ஃபெக்ட்டா நிற்கக்கூடியவன். அவங்கிட்ட ஒரு நீதி இருக்கு. கரெக்டா உபவாசம், வருஷந்தோறும் 21 நாள் ஜெபம், ஞாயிற்றுக்கிழமையில ஃபாஸ்டிங், ஆராதனை முடிச்சுதான் நான் சாப்பிடுவேன். அது ஒரு நீதி இருக்கு. புது ட்ரெஸ் வாங்கினா சர்ச்சுக்கு தான் போடுவேன், வேற எங்கேயும் போட மாட்டேன். அவங்களுக்குள்ள ஒரு நீதியை சொல்றேன். அது அவங்களுடைய நீதி, அவங்க வச்சிருக்கிறாங்க. எதையும் நம்ம குறை சொல்ல வரல. அவங்களுக்குள்ள சில காரியங்கள் இருக்கு. சிலர்லாம் பாருங்க, சம்பளம் வந்த உடனே ஃபர்ஸ்ட் தசமா காணிக்கை எடுத்து வைக்கிறவங்க ஒரு குரூப் இருக்கு. அதை அவங்க வேற எந்த செலவு பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணிடுவாங்கன்னா, நான் வந்த சம்பளத்தை முதல்ல எடுத்து கவர்ல போட்டு வச்சிருவேன். அது ஒரு நீதி. அவங்கள பொறுத்த வரைக்கும் அது ஒரு நீதி. அவங்கள நியமிச்சுக்கிறாங்க, கர்த்தருக்கு நான் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறேன். அதே மாதிரி ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா, ஏதாவது விளைச்சல் ஊர்ல இருந்து வந்துச்சுன்னா முதல்ல எடுத்து சர்ச்சில் கொண்டு போய் வாசல்ல வச்சுட்டு வந்துருவாங்க. அவங்களுடைய நீதி அது. அதே மாதிரி ஒரு சிலர் உலக பிரகாரமாக நான் சொல்றேன், குடிக்காதவங்க இருக்காங்க, புறஜாதியாரிலே குடிக்காதவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க, சிகரெட் பிடிக்காதவங்க இருக்காங்க, ஒரே மனைவியோடு இருக்கிறவங்க, கடன் வாங்காதவங்க இருக்காங்க. உங்களுக்கு தெரியுமா, சில மார்க்கத்தார் வட்டிக்கு கூட விட மாட்டாங்க, வட்டி கூட வாங்க மாட்டாங்க. அவங்க சொல்லுவாங்க, இல்லைங்க வட்டிக்கு விடுறது கடவுளுக்கு பிடிக்காதுன்றவாங்க. நான் சொல்றது புறஜாதியார். அவர்கள் நீதியை பார்க்கிலும் என்னுடைய நீதி மேலானதாக இருக்கணும். இங்க நீதி என்ன ஆகுது தெரியுமா? நம்ம கிட்ட கிருபைங்கிற பேச்சை வச்சுக்கிட்டு பாவத்தை நீதி மாதிரி செய்யறாங்க. செய்யறது பாவம். பரிசேயர் சதிசேயரை விட நீதியை பார்த்தா இங்க ஒண்ணும் இல்லை. பரிசேயர் சதிசேயர் நீதியை பார்க்கிலும் நம்முடைய நீதி மேலானதாக இருக்கணும். எந்த அளவுக்கு இருக்கணும் தெரியுமா? கிறிஸ்துவின் நீதிக்கு ஒப்பாக இருக்கணும். இயேசு சொல்றாரு, இப்பொழுது இடம் கொடு, இது எல்லா நீதிக்கும் ஏற்றதாக இருக்கிறது. நம்ம போய் அந்த பிரகாசத்தை காட்டுறாரு. இந்த நீதி அவன் முகத்தில் அடிக்குது. பவுல் சொல்றாருல, கிறிஸ்துவின்
அச்சு அடையாளங்களை என்னுடைய சரீரத்தில் கொண்டிருக்கிறேன்னு. அது வெறும் அடி உத மட்டும் நினச்சிக்காதீங்க, காயத்தை மட்டும் நினச்சிக்காதீங்க. அவனால் ஒரு காரியத்தை தைரியமாக சொல்ல முடியுது. என்ன தெரியுமா? நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்க. அதோட அர்த்தம் என்ன தெரியுமா? கிறிஸ்துவினுடைய வஸ்திரம் எப்படி இருக்கோ அப்படி என் வஸ்திரம் இருக்கு. தைரியமாக என் வஸ்திரத்தை பார்த்து இதே மாதிரி மாற்றிக்கோங்கன்னு அர்த்தம் அதுக்கு. புரியுதா உங்களுக்கு? அவன் என்ன சொல்கிறான்னா, அவருடைய மாதிரியே நானும் நீதிமானாக இருக்கேன். தைரியமா என்ன பாரு, என்னை பார்த்தினா நீ நீதிமான் ஆகலாம். ஏன்? நான் கிறிஸ்துவை போல இருக்கிறேன். இதுதான் அவருடைய வஸ்திரத்தில் உள்ள நீதி அவன் முகத்தில் பிரகாசிக்கிறது. அதை பார்க்கும்போது அத்தனை பேருக்கும் பயம் வருது. இவன் நீதிமான்றான், இவனை மாதிரி இருக்க முடியாது. நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்கள் உள்ளுக்குள்ளே கர்த்தருக்கு உண்மை உள்ளவர்களாய் இருப்பீர்களானால் நீங்கள் யாரை கண்டு மிரட்ட வேண்டிய அவசியமே கிடையாது. உங்கள் மேலே ஒரு பயம் தானாய் வரும். இது யாரும் உருவாக்க வேண்டிய அவசியமே இல்லை. உங்களுக்குள்ள அது வருமானால் அந்த நீதியை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு நம்மகிட்ட அந்த நீதி இருக்குதா? இன்னைக்கு நமக்கு நாமே சுயநீதிக்குள்ள போயிட்டோமே. நமக்கு நாமே பலவிதமான நீதிகளை கற்பிக்க தொடங்கிட்டோமே. அதுக்கு நமக்கு ஒரு எக்ஸ்கியூஸ் நம்மளே உருவாக்கிட்டோமே. எல்லாத்துக்கும் நமக்கே ஒரு எக்ஸ்கியூஸ். ஒரு இடத்துல இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, இது நீங்கள் இந்த கம்பேரிசன் பார்த்துக்கோங்க. ஒரு இடத்துல பவுல் அடிக்கிறாங்க, அடித்து செத்தவன் நினச்சிட்டாங்களா அவங்க. அவர் என்ன ஆயிட்டாரு? செத்துட்டார், டெட் பாடி ஆயிட்டாருன்னு. அப்படின்னா எந்த அளவு அடிச்சிருப்பாங்க? அடிச்சாச்சு. அவங்களே நினச்சிட்டாங்க டெட் பாடி ஆயிட்டாருன்னு, விட்டுட்டு போயிட்டாங்க. வசனம் சொல்லுது, பவுல் எழுந்து பட்டணத்துக்குள் பிரவேசித்து பிரசங்கிக்க தொடங்கினான். பவுல் நினச்சா என்ன பண்ணியிருக்கலாம்? வாட்ஸ்அப்பில் ஒரு ஃபோட்டோ எடுத்து போட்டு, நான் தீவிரவாதிகளால் தாக்கப்பட்டேன், எங்கள் ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள், இது சீக்கிரத்தில் குணமாக வேண்டும், எங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் கீழே இருக்கிறது. கொள்ளலாம் தானே? இன்னைக்கு அதான நீதி, அதான நீதி. இதை நீங்கள் தப்புன்னு சொல்லுவீங்களா? இன்னைக்கு சொல்ல மாட்டோம்ல. உடனே பாவங்க, என்ன அடி வாங்கியிருக்காரு, என்ன குத்து வாங்கியிருக்கிறாரு. டோன்ட் வரி பிரதர், டேக் ரெஸ்ட். நீங்கள் அடுத்த வருஷம் வந்தால் கூட போதும் ஊழியத்துக்கு, வில் ப்ரே ஃபார் யூ. வேலை முடிஞ்சு தானே? ஏன் அவன் ஏஞ்சி போகணும்? அவன் ஏன் அதை செய்யணும்? இவங்க யாருக்காகவும் அதை செய்யலை. என்னால் எழுந்திருச்சு நின்று பிரசங்கம் பண்ணுகிற வரைக்கும் நான் பண்ணுவேன். என்னால் முடியாதுன்னா நான் படுத்தான் கிடக்க போகிறேன். இன்னும் எழுந்து நிற்க எனக்கு பலன் இருக்கு. அது அவனுக்கு நீதியாக இருக்குமானால் அந்த நீதி ஏன் நம்மகிட்ட வரக்கூடாது? இந்த நீதிக்குள்ளே நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். எப்படி அப்புறம் பிரகாசம் நம்ம மேலே வரும்? நம்ம மனசாட்சி இருக்குல்ல, இதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். மனசாட்சியை நம்ப வச்சுக்கிட்டு இருக்கோம், நம்ம செய்கிறதெல்லாம் சரி சரி சரின்னு. இப்போ நம்ம மனசாட்சிக்கே டவுட் இருக்குது, எது சரி எது தப்பு. பல நேரத்தில் நம்ம செய்கிறது நமக்கே என்ன தெரியல, தப்பாகவே தெரியவே இல்லை. அதான் இங்கே பிரச்சனையே. இப்போ நாம் செய்கிற காரியங்கள் எது சரி எது தப்பு. ஒரு 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 இப்போ ஒரு ஆராதனைக்கு போயிட்டு வந்துட்டீங்க, இப்போ ஆராதனை முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டீங்க, ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வருது தானே? இன்றைக்கி சபைக்கு போயிட்டு வந்துட்டோம், ஆராதனை முடிச்சிட்டோம். உங்களுக்கு தோணுச்சா இன்னொரு ஆராதனை இருக்குது அதையும் அட்டன் பண்ணுவோம், மத்தியானம் ஒரு ஊழியம் இருக்குது அதை செய்வோம்? தோணல. ஏன்னா இந்த ஒரு ஆராதனைக்கு போகிறதே எனக்கு திருப்திங்கிறதுக்கு என் மனசாட்சி சொல்லிருச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு என் மனசாட்சி என்னவாயிடுச்சு, மங்க தொடங்கிருச்சு. ஒரு காலத்தில் ஞாயிற்றுக்கிழமை என்பது முழுக்க முழுக்க தேவனுக்கான நாளாகத்தான் இருந்துச்சு. காலையில் சபைக்கு போனால் நைட்டு தான் ரிட்டர்ன் போவோம். நாங்கள் என்ன சொன்னோன்னா, 6 நாள் உலகத்துக்கு போகிறோம், அது காலேஜோ ஸ்கூலோ வேலைக்கோ, ஒரு நாள் தான் கர்த்தருக்கு வச்சுருக்கோம், அதையாவது முழுசாக கர்த்தருக்கு கொடுப்போன்னு செஞ்சோம். இப்போ நீங்கள் அதை எப்படி மாற்றிட்டீங்கன்னா, ஒரு நாள் தான் நமக்கே இருக்குது. இந்த ஒரு நாளில் தான் துணி துவைக்கணும், இந்த ஒரு நாளில் தான் பாத்திரம் விளக்கணும், இந்த ஒரு நாளில் தான் நான் வெஜிடேரியன் சாப்பிட்ணும், இந்த ஒரு நாளில் தான் நல்லா தூங்கணும். ஒரே ஒரு நாள் தான் இருக்கா தூங்கிறதுக்கு. சரி, இந்த மித்த 6 நாள் யாருக்கு வச்சிங்க? இந்த மித்த 6 நாள் இருக்குல்ல, திங்கள் டு சனி, யாருக்காக? ஆண்டவருக்கு ஓடினீங்கன்னா உங்களுக்கு ஓடினீங்களா? உங்கள் குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு, உங்களுக்கு சம்பளம் வைக்க, உங்களுடைய தேவைகள் சந்திக்க, உங்களுக்காக தானே ஓடினீங்க. அப்போ அது எப்படி ஆண்டவருக்கான நாளாக மாறும்? இந்த ஒரு நாள் தான் கர்த்தருக்குரிய நாள். இந்த ஒரு நாளில் 2 மணி நேரம் கர்த்தருக்கு கொடுத்தது உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆயிடுச்சுல்ல, அப்போ எப்படி அது நீதியாய் மாறும்? உங்கள் கூடவே பாருங்க, கொஞ்சம் பேர் சண்டே ஆனால் ஒரு 3 ஆராதனை அட்டன் பண்ணுறவங்க இருக்காங்க, சர்ச்சுக்குள்ளே ஊழியம் பண்ணுறவங்க இருக்காங்க. நீங்கள் அவங்கள பார்த்து என்ன தெரியுமா சொல்லுவீங்க? அவருக்கு ஒரு வேலை வெட்டியும் இருக்காது, எல்லாருக்கும் வேலை இருக்கு. ஆனால் அவன் என்ன நினைக்கிறான் தெரியுமா?
இந்த வேலையை விட என் தேவனுக்கான வேலை செய்யறதுக்கு எனக்கு ஒரு நாள் கிடைச்சிருக்கு, அந்த ஒரு நாளை நான் முழுக்க கர்த்தருக்காக செய்வேன். அதுதான் நீதி. பரிசேயர் சதுசேயரை விட இன்னைக்கு அவன் 21 நாள் உபவாசம் இருக்கிறான். நீங்க 21 நாள் உபவாசம் இருக்கிறீங்களான்ற கேள்விக்கே நான் வரல. நியாயமா அதை விட இருக்கணும். ஆனா நம்ம நீதி எந்த அளவுக்கு இருக்கு? ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஒரு தசமாங்க காணிக்க கொடுத்தாச்சு, ஒரு மிஷனரிக்கு அனுப்பியாச்சு, என் வேலை முடிஞ்சு. எனக்குள்ள ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வரவே கூடாது. நான் இன்னும் என்ன ஆண்டவருக்கு செய்யலாம், நான் இன்னும் என்ன பண்ண முடியும். பரலோகம் உங்களை என்னையும் எடுத்து பயன்படுத்த விரும்புகிறது. ஆனால் யாரை பயன்படுத்த முடியும்? சும்மா ஞாயிற்றுக்கிழமை 2 நாள் ஒரு 2 மணி நேரம் வந்துட்டு போகிறவங்கள பயன்படுத்த முடியுமா? முடியாது. இப்போ நீங்கள் ஆஃபீஸில் இருக்கீங்க, யாரை அந்த நான் சொல்கிற ப்ரைவேட் கம்பெனியில் நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள், யாரை ஆஃபீஸ் உயர்த்தும்னு பாருங்கள். அவன் சின்சியராக ஒர்க் பண்ணுறவன கண்டிப்பாக என்ன செஞ்சுட்டே இருப்பாங்க, பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஒரு நாள் வரும், நான் கவர்மெண்ட்டில் கேள்விப்பட்டிருக்கிறேன், இந்த மிக முக்கியமான போஸ்ட்டில் என்ன பண்ணுவாங்களாம், ஆஃபீஸர்ஸை கவனிச்சிக்கிட்டே இருப்பாங்களாம். போலீஸ் ஆஃபீஸர்ஸை, இந்த லஞ்சம் வாங்காத ஆஃபீஸர்ஸ்னு ஒரு லிஸ்ட் இருக்குமா அவங்கக்கிட்ட கவர்மெண்ட்டில். சில முக்கியமான பொறுப்புகளை அவங்க கையில் தான் ஒப்படைப்பாங்களாம். நார்மலாக இருக்கிறது வேற, சில ரகசியமான சில காரியங்கள் செய்யணும் அப்படின்னு அந்த தப்பு பண்ணாத ஆஃபீஸர்னு கொஞ்சம் பேர் கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்களாம். அவங்க தூக்கி அவங்க கையில் கொடுத்துருவாங்களாம். இவர் நார்மலாக தான் வேலை பார்த்துட்டே இருப்பார், ஆனால் இவருடைய உண்மையை அவர்கள் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அதே மாதிரி தான் பரலோகம் சபைக்குள்ளே உங்கள் உண்மையை பார்த்து கொண்டே இருக்கிறது. எவ்வளோ உண்மையாக ஆண்டவருக்கு இருக்கிறாரு. சில ஆட்கள் பாருங்கள், வந்தபோது அவனால் முடிஞ்ச ஊழியத்தை இங்கே செஞ்சுட்டே இருப்பான். யாரும் அவனை சொல்ல மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. அவங்களே கேட்பாங்க, ஏதாவது மினிஸ்ட்ரி இருக்குது, எதாவது செய்யட்டுமா, ஏதாவது பண்ணட்டுமா, கேட்டுகிட்டே இருப்பாங்க. சில ஆட்கள் பாருங்கள், வர்றது ஒரு சீட் ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க அவங்களுக்குன்னு, அந்த இடத்துல தான் உட்காருவாங்க. வேறு இடத்துல உட்காந்தாங்கன்னா செய்தி கேட்ட மாதிரியே இருக்காது. கிறிஸ்துவுக்கு உங்களால் என்ன பிரயோஜனம்? தசமாங்காணி கொடுக்குறேன், அது கிறிஸ்து கொடுத்ததுல நீங்கள் திருப்பி கொடுக்குறீங்க. நீங்கள் உங்களால் கிறிஸ்துவுக்கு என்ன பிரயோஜனம், என்ன செய்கிறீங்க ஆண்டவருக்கு, அதை முதல்ல பாருங்க. அண்ணால எடுத்துக்கொள்ளுங்க, குழந்தையே இல்லை, ஒன்றே ஒன்று கொடுக்குறாரு, அதை கொண்டு வந்து யார்கிட்ட கொடுத்துட்டாங்க? ஆண்டவர்கிட்ட கொடுத்துட்டாங்க. இன்னைக்கு 2 இருக்குது, 3 இருக்குது, ஒன்று ஆண்டவர் கொடுக்க இஷ்டம் வரல. பரிசேயர் சதுசேயர் நீதியை பார்க்கிலும் உங்கள் நீதி எப்படி இருக்கணும்? மேலானதாக காணப்பட வேண்டும். கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லிட்டு முடிக்கிறேன், நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஸ்பிரிச்சுவாலிட்டியில் வரவே கூடாது. நல்லா பண்ணிட்டேன், போதும், நல்லா இருக்கு, இல்லை. நான் கிறிஸ்துவினுடைய பிரகாசம் என் மேலே வீசிச்சுனா தான் நல்லா பண்ணிட்டேங்கிற எண்ணம் வரணும். அந்த வெளிப்படுத்தல் 19:8 வாசிச்சிங்களே, அது யாருக்குரிய பிரகாசம்னா மனவாட்டிக்குரிய பிரகாசம், தேவனுக்குரியது இல்லை, மனவாட்டிக்குரிய பிரகாசம். அதே பிரகாசம் கர்த்தர் மேலே வீசிச்சான். அப்போ அவர் வஸ்திரத்தின் பிரகாசமும் மனவாட்டியின் பிரகாசமும் ஒரே பிரகாசம். அதே மாதிரி தான் மலையின் மேல் பார்த்த தேவனுடைய பிரகாசமும் மோசையின் பிரகாசமும் ஒரே பிரகாசம். அல்லேலூயா. ஒரே ஒரு காரியத்தை சொல்லிட்டு முடிக்கிறேன், கவனிங்க. வஸ்திரத்தை குறித்து வாசிங்க, 19ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் மட்டும் வாசி. சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. இந்த வஸ்திரத்தை அவளுக்கு கொடுப்பதற்கு என்ன காரணம்? சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் அவளுக்கு ஏன் அவளுக்கு கொடுத்தாங்க? அது கொடுக்கறதுக்கு என்ன காரணம்? முதல்ல கர்த்தர் ஒரு காரியம் சொல்றாரு. ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவர் ஒரு கேள்வி கேட்கிறாரு. ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 11வது வசன வாசி. அப்பொழுது அவர், நீ நிர்வாணி என்று உனக்கு, இதுக்கு ஏன் இந்த கேள்வி என்ன வருது? கர்த்தர் கேட்டது, நீ நிர்வாணியா இருக்கிற, ஆனா உனக்கு நிர்வாணின்னு சொன்னது யாருன்னு கேட்கலங்க. அப்படின்னா கர்த்தர் கேட்டது பொய்யாயிடும். நான் உனக்கு ஒன்று சொல்லாமல் வச்சிருந்தேன்ப்பா, உனக்கு இதை சொல்லியிருந்தது யாரு? நீ நிர்வாணி தான், ஆனால் உனக்கு இதை சொன்னது யாரு அப்படின்னு ஆகுது அந்த கேள்வி. இல்லை, ஆண்டவர் அப்படி கேட்கல. நீ முதல்ல நிர்வாணியே கிடையாது, நீ நிர்வாணின்னு உனக்கு யார் சொன்னது? இப்படி ஒரு உபதேசத்தை முதல்ல உனக்கு யார் சொன்னது? ஏன் அவன் நிர்வாணியே கிடையாது. முதல்ல நிர்வாணம்னு ஒரு புது கான்செப்டை கொண்டு வந்து பிசாசு கொண்டாடுறான் உள்ள. எப்படி கொண்டாடுறான்னா, என்ன இப்படி ட்ரெஸ் போடாமல் இருக்கீங்க? ட்ரெஸ் போடாமல் இருக்கிறதுன்றது கான்செப்டே வேற. அவர்கள் மேல ஒரு மகிமை. இப்போ இந்த வசனம் இருக்குல்ல, 19:8 இருக்குல்ல வசனம், சுத்தமும் பிரகாசமுமான
அந்த வஸ்திரத்தை போட்டவன இயேசு எப்படி இருக்கிறாரா? ஒரு வண்ணானும் வெளுக்க முடியாத ஒரு பெரிய வஸ்திரம் பொழிச்சுன்னு இருக்கு. அத போல ஒரு மகிமையின் வஸ்திரம் தான் ஆதாம் மேலையும் ஏவாள் மேலையும் இருக்கு. இப்ப ஆடு மேல இருக்கிற தோலே அதுக்கு ஒரு வஸ்திரம் போல இருக்கு. மாடு மேல இருக்கிற கலரே அதுக்கு ஒரு வஸ்திரம் போல இருக்கு. பூனைக்கு மேல இருக்கிற டிசைன் அதுக்கு ஒரு வஸ்திரம் போல இருக்கு. நாய்க்குட்டியோடைய கலர் அதற்கு வஸ்திரம் போல இருக்கு. அதனால தான் நமக்கு அது என்னவா தெரியல. இவங்களையே இப்படி படைச்சிருப்பாரானால் மனுஷனை இன்னும் விசேஷமாய் உண்டாக்கினார். அப்ப அவன் மேல இருந்த மகிமை அவனுக்கு என்னவா இருக்கு? வஸ்திரமா இருக்கு. நீ நிர்வாணியே முதல்ல கிடையாது. இந்த டாக்டரினா உனக்குள்ள கொண்டு வந்தவன் யாருன்னு கேட்கிறாரு. இந்த டாக்டரினா முதல்ல உனக்குள்ள கொண்டு வந்தது யாரு? அதான் கேட்கிறார். உனக்கு நிர்வாணி என்று அறிவித்தவன் யார்? அப்படின்னா உங்கள் மேலே என் மேலேயும் நீதியின் வஸ்திரம் இருக்கு. இப்போ அந்த 19:8 நல்லா வாசிச்சு பாருங்க. மெல்லிய வஸ்திரம் அப்படிதானே இருக்குது. மெல்லிய வஸ்திரம் தானே. ட்ரெஸ்ஸுங்கிறது நிர்வாணத்தை மூடுவதுக்கு, அப்படிதானே. அப்போ டிரான்ஸ்பரண்டாக ட்ரெஸ் போட்டால் என்ன ஆகும்? எல்லாம் தெரியும், அப்படிதானே. அதான அர்த்தம். ஆக்சுவல் விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் அங்கே சொல்கிறதுக்கு காரணம், அவளுக்குள்ள மாம்சமே இல்லை. அவள் மகிமையில் வந்துட்டா, நீதிமானா மாறிட்டா. அவளுக்குள்ள மாம்சத்துக்குரிய காரியமே இல்லை. இப்போ அவள் மேலே இருக்கிற வஸ்திரம் மகிமையின் வஸ்திரம். அது மெல்லிய வஸ்திரம். உள்ள பார்த்தாலும் ஒன்றும் தெரியாது, எந்த பாவமும் கிடையாது. உள்ளுக்குள்ளே பரிசுத்தத்தினுடைய உச்சத்தில் அவ இருக்கிறார். அதுதான் அந்த வஸ்திரம். கர்த்தர் அப்படி ஒரு நீதியை தான் உங்க மேலே என் மேலேயும் போட்டிருக்கிறார். இந்த நீதி இருக்குதா? இந்த நீதி பிரகாசிக்குதா? இது நமக்குள்ள காணப்படுதா? நம்ம இன்னும் எப்படி இருக்கிறோம்னு கேட்டிங்கன்னா, எனக்குள்ள இருக்கக்கூடிய பாவங்களை குறித்து எனக்கே இன்னும் நல்லா தெரியறதுனால நானே இன்னும் என்னை மூடிக்கொண்டு தான் இருக்கிறேன். நான் சரீரத்தை குறித்து சொல்லவில்லை, ஆவியை குறித்து சொல்லுகிறேன். இன்னும் நான் நீதியின் வஸ்திரத்தை, மெல்லிய வஸ்திரத்துக்குள்ளே வரல. கிறிஸ்துவின் வஸ்திரம் பிரகாசிக்கிற மாதிரி என் வஸ்திரம் நீதி என்ன செய்யல. நானே இன்னும் என் நீதியை பற்றி எனக்கே சந்தேகம் இருக்கு. இன்னும் இதெல்லாம் செய்ய வேண்டியிருக்கு, இன்னும் இப்படி பண்ணணும், அதை பண்ணணும், இதை பண்ணணுன்ட்டு நான் இன்னும் வஸ்திரத்தை. இப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? நிர்வாணின்னு சொன்ன உடனே ஒரு தோல் உடையில் ஆடையை செஞ்சு என்ன பண்ணிட்டாரு? இப்போ தோல் உடைய போட்டால் ஏதோ ஒரு ஆடோ மாடோ ஏதோ ஒன்று தானே அடிச்சிருக்கணும், அந்த தோல் தானே போட்டுருக்கணும். அப்போ அந்த தோலுடைய கலர் தானே இப்போ இவன் மேலே இருக்கும். கரெக்ட் தானே? அன்றைக்கி ரிஃபைனரிலாம் கிடையாது. எல்லாத்தையும் எடுத்து போட்டு திருப்பி காட்டனா மாற்றுறதுக்குலாம் ஒன்றும் கிடையாது. நல்ல தோலை க்ளீன் பண்ணி அழகாக என்ன செஞ்சுருப்பாரு? மேலே போட்டிருப்பாரு. அப்போ அந்த கலர் தானே மேலே இருக்கும். ஆட்டோடைய கலரோ மாட்டோடைய கலரோ. இப்போ இவன் பார்க்கறதுக்கு எப்படி இருக்க போகிறான்? அந்த ஆட்டோடைய கலர் மாட்டோடைய கலரை மேலே போட்டிருக்கணும். இப்போ நம்ம அப்படி தானே இருக்கோம். எல்லாரும் ஆளுக்கு ஒரு கலரை மேலே போட்டுக்கிட்டு இருக்கிறோம். என்ன, தோலுக்கு பதிலாக லினன் போட்டிருக்கிறோம், காட்டன் போட்டிருக்கிறோம், பாலிஸ்டர் போட்டிருக்கிறோம், அவ்வளோதான் இருக்கும். ஆனால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கலரை தூக்கி மேலே போட்டுக்கிட்டு இருக்கோம். வேதம் சொல்லுது, நம்ம அத்தனை பேருக்கும் ஒரே கலர் இருக்கு. அதான் நீதி என்கிற கலர். இது உள்ளுக்குள்ளே வந்துடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்குள்ள இருந்து ஒரு பிரகாசம் வர தொடங்கிறோம். ஒரு பக்கம் கிறிஸ்துவின் அறிவாகிய ஒளி, மகிமையின் ஒளியும், ஒரு பக்கம் நீதியும், ரெண்டும் சேர்ந்து பிரகாசிக்கும் பொழுது உங்கள் முகத்தில் வரக்கூடிய பிரகாசத்தை கண்டு அத்தனை பேரும் பயப்படுவார்கள். அத்தனை பேருக்கு முன்பாக உங்கள் பிரகாசம் வெளியரங்கமாகும். ஜனங்கள் கண்டு பயப்படுவாங்க கிட்ட வரத்துக்கு. ஆனால் ஒரு நாள் வரும், ஆரோனும் இஸ்ரவேல் ஜனங்களும் கிட்டே வந்து மோசே கிட்ட கேட்க தொடங்குவார்கள். ஆண்டவர் என்ன சொன்னாரு, ஆண்டவர் என்ன பண்ணாரு, மலைக்கு மேலே என்ன சொன்னாரு, அதை எல்லாம் உங்களிடத்துல கேட்க தொடங்குவார்கள். அல்லேலூயா. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? 2 வகையான பிரகாசத்தை மோசே மலையின் மேல் பார்க்கிறார். ஒன்று அவர் முகத்தில் உள்ள பிரகாசம், 2 அவர் வஸ்திரத்தில் உள்ள பிரகாசம். முகத்தில் உள்ள பிரகாசம் என்பது பிதாவினுடைய மகிமையின் அறிவாகிய பிரகாசம். உங்களுக்கும் ஜனங்களுக்கும் டிஃபரன்சியேஷன். அடுத்து வஸ்திரத்தினுடைய ஒளி என்பது, பிரகாசம் என்பது நீதி. இந்த நீதியும் இந்த மகிமையின் அறிவும் ரெண்டும் ஒன்னா சேரும் போது நீங்கள் கிறிஸ்துவினுடைய பிரகாசத்தை உலகத்தில் பிரகாசிக்கிறவர்களாய் மாறிவிடுவீர்கள். உங்களிடத்துல சாதாரண ஜனங்கள் கிட்டி சேர பயப்படுவார்கள். தேவ ஜனங்கள் வந்து உங்களிடத்துல ஞானத்தை கேட்க தொடங்குவார்கள். ஆண்டவர் என்ன சொன்னார்? அந்த இடத்திற்கு கர்த்தர் உங்களையும் என்னையும் கொண்டு வந்து விடுவார். அல்லேலூயா.